என்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல். புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு உயிருக்கு தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல். புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். உயிருக்கு நீர். Hong Kong தமிழோசை, Hong Kong தமிழோசை, Hong Kong தமிழோசை, Hong Kong தமிழோசை. Hong Kong தமிழோசை, Hong Kong தமிழோசை. చకరక చీచాచో చకలోరం గండో వండో లకరకటం అక్కో టక్కో ఇడిగిడి గిడిగో ఇడిపాయ్ విడిపాయ్ చికిచకచో గిలిగిలిమల్ సులుసులుమల్ మకనక హుకుబుకురే టుకుబుకురే చకలక బిక్కో చిక్కో సిలి సిలి సిలిగో బగడదుం జగడదుం చికిచకచో. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே. விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே. மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே. மலரே சோம்பல் முறித்து இழுகவே. குழந்தை விழி கட்டுமே தாயின் கதகதப்பில். உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிரிப்பு. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே. மலரவே. இடியும் பூமி அமைதிக்காக விடியவே. மண்ணில் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே. மலரே சோம்பல் முறித்து எழுகவே. குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில். உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிரிப்பு. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே.
就係 southern part of India. Curry is from southern part of India 啊，佢哋有 very old school 嘅 traditional 啊，而且會 bring us an ultimate dance, such as like a yogurt and then curry. Also, we got the salabim 傳統嘅足舞表演啊。Let's give the big hand to 泰米爾文化協會。可以見到啦，你見成日嘅中間咧就係表演啲有一定危險性而且非常高難度嘅。புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஹாங்காங்கில் தமிழர்கள் நடத்திய கலை நிகழ்ச்சிகளை சீனர்களும் வெளிநாட்டினரும் கண்டுகளித்தனர். சீன புத்தாண்டு இந்த ஆண்டு குரங்கு ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அந்த நகரில் வசிக்கும் தமிழர்களை கௌரவிக்கும் விதமாக ஊர்வலத்தில் அவர்களின் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வண்ணமயமான ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் பரதநாட்டியம் ஆடியும் பாரம்பரிய கலைகளான சிலம்பம் மற்றும் யோகாசனங்களை செய்து காண்பித்தது விழிகளை விரியச் செய்தது. ஹாங்காங் நிர்வாகத்தின் இந்த அழைப்பு தமிழர்களை உற்சாகப்படுத்தி இருப்பதாக தமிழ் பண்பாட்டுக் கழக நிர்வாகிகள் கூறினர். புத்தாண்டை ஒட்டி கடற்கரையில் நடத்தப்பட்ட வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் வானை வண்ணமயமாக்கின. வானில் வெடித்து சிதறி வண்ணங்களாய் மாறிய வான வேடிக்கை காட்சிகளை உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். Thank you so much. Thank you. Okay. They are from India, the Tamil Cultural Association of Hong ஹாங்காங்கில் இதுவரை இல்லாத வகையில் சீன புத்தாண்டில் தமிழ் பாரம்பரிய கலைகள் இடம்பெற்றன. அங்கு நடந்த கொண்டாட்டங்கள் குறித்து விவரிக்கிறார் அங்குள்ள நமது செய்தியாளர். ஹாங்காங்கில் சீன புத்தாண்டு கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி ஹாங்காங்கில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. Next year would be the golden jubilee year of the Tamil Culture Association. I would like to congratulate them, wish them all the success in the coming year as well as in the times to come. அடுத்த ஆண்டு 50வது வருடத்தில் தமிழ் பண்பாட்டுக் கழகம் அடியெடுத்து வைக்க உள்ள நிலையில் சிறப்பு பொன்விழா சின்னம் வெளியிடப்பட்டது. நம்மளுடைய கலைகளான பரதநாட்டியம், யோகா, சிலம்பாட்டம் இதெல்லாம் எங்களால் சீன மக்களுக்கும் உலக மக்களுக்கும் காட்டக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. அதுக்கு நான் ஹாங்காங் டூரிசம் போர்டுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம அயல்நாட்டில் இருந்தாலும் நம்மளுடைய கலைகளை நம்ம மறக்காமல் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து இது எல்லாருமே அவங்களாம் பார்த்து ரசித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹாங்காங்கில் முதல் முறையாக தமிழ் வானொலி நிகழ்ச்சி நடத்திய குழுவினருக்கும் சீன புத்தாண்டில் யோகா, சிலம்பம், பரதநாட்டியம் ஆடிய சீன மக்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஹாங்காங்கிலிருந்து ராம்.
Vanakkam. I am India's Consul General to Hong Kong for the past 2 years, and it has been a real pleasure and privilege for me to be serving as the head of the Team India in Hong Kong. Hong Kong is a very special place when it comes to not only trade, commerce, investment links with India, but also because Indian community in Hong Kong has had always a very special place. And within that broader community, the Tamil community in Hong Kong has been very active, very supportive, very engaged, and the community associations here do a lot of work to keep the community together. And not just only for Indians in Hong Kong, but they also interact and work very closely with the residents of Hong Kong. So it has been an absolutely fascinating experience for me to be working with them and to support them in all their endeavors. The Tamil community is, as I have mentioned before on several occasions, is one of the most proactive communities here in Hong Kong. Not only the community actively engages for the welfare of its members, there are classes of Tamil being taught, there are classical dances which are being taught to the young children as well as to the adults. The people of the community engage in a very dedicated way in welfare activities. Yoga practices are being taught to people of Hong Kong. When our beloved former President Kalam passed away, the community came out in strong remembrance for him. And very recently during the Chennai flood relief, the community got together and worked on a number of welfare measures for those who have been affected by this tragedy. So it has been a very engaged and proactive Tamil community in Hong Kong, and it has been my privilege and honor as head of the team consulate to engage with all of them and provide whatever facilitation we can to the community. Thank you, sir. We will be looking forward to receiving you very often in Hong Kong. Thank you so much. Yeah. And may I extend our heartiest congratulations on this major milestone of the 50th anniversary of the association. I know year-long celebrations are in the offing, and these are only going to bring the community ever closer together and prepare it for the next 50 years. I'm very hopeful and certain of that. Thank you.